நம்ம இப்போ 2024 இருக்கோம். நம்ம உலகத்தில் டெக்னாலஜி எவ்வளோத்துக்குள்ளே வளர்ந்துருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ஃப்ராட் அண்ட் ஸ்கேம்ஸ் அவ்வளோத்துக்குள்ளே வளர்ந்துருக்கு. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே அவ்வளோ ஸ்கேம்ஸ், ஆன்லைன் ஸ்கேம், ஆஃப்லைன் ஸ்கேம், ஊருக்குள்ளே ஸ்கேம், ஊருக்கு வெளியே ஸ்கேம்னு எங்கே பார்த்தாலும் ஸ்கேமாக நடக்குது. இப்போ நடக்கிற ஸ்கேம்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாரும் வீடியோ போடுறாங்க, நியூஸில் வருது, எல்லாமே வருது, எல்லாரும் அவேர்னஸாக இருக்காங்க. கோயம்புத்தூரில் அவ்வளோ ஸ்கேம் நடக்குது. ஸ்கேமின் தலைநகரமே கோயம்புத்தூர் அப்படிங்கிறத மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ மிஞ்சி போனால் எவ்வளோ ரூபாங்க ஸ்கேம் பண்ணுவாங்க இந்த காலத்தில் 2024 என்ன ஒரு கோடி 2 கோடி, சின்ன ஆள்கிட்ட 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், நிறைய ஸ்கேம் நடக்குது. ஆனால் இப்போ இருக்க இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம், இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் மதிப்பில் 1992 ஒரு தனி மனுஷன் 24,000 கோடி ஸ்கேம் பண்ணாருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 1 இல்லை 2 இல்லைங்க, 24,000 கோடி. இவ்வளோ பெரிய ஸ்கேமையும் பண்ண ஒரே ஆள் அந்த தனி மனுஷன். அவரை பிக் புல் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், அமிதாப் பச்சன் ஆஃப் ஷேர் மார்க்கெட், அப்படி இப்படின்னு பெரிய லெவலில் சொல்லுவாங்க. அவர் பேர் தான் ஹர்ஷத் மேத்தா. காட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோக்கு ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 29, 1954 குஜராத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறக்கிறாரு ஹர்ஷத் சாந்திலால் மேத்தா. அதாவது நம்ம கதையோட ஹீரோ ஹர்ஷத் மேத்தா. இவர் பெரிய பணக்கார ஃபேமிலிலாம் கிடையாது, லோவர் மிடில் கிளாஸ். அப்பா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், பெரிய லெவலில் இல்லை, சும்மா வீடாக போய் துணி விற்கிற அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே பெரிய பணக்காரன் ஆகணும்னு அவ்வளோ ஆசை. உடனே என்ன பண்ணுறாரு, 12th முடிக்கிறாரு. அடுத்தடுத்து ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அப்பா கூட டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாரு, செட் ஆகலை. டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுவும் செட் ஆகாமல் ஒவ்வொரு பிஸ்னஸாக மாறி கடைசியாக தான் வராரு ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னது, அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு புரோக்கராக ஜாயின் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு புரோக்கராக அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே ஒரு மட்டமான கம்பெனியில் போய் புரோக்கரேஜ்னா என்னது, அது எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு க்ரோமோருங்கிற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ தான் இவர் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்கேமே வருது. 2 ஸ்கேம் பண்ணியிருக்காரு, இதான் மொதல் ஸ்கேம். க்ரோமோருங்கிற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு, இருக்கிறதுலே உள்ள மட்டமான கம்பெனி. இப்போ நமக்கு நிறைய கம்பெனி தெரியும், டாட்டா தெரியும், ரிலையன்ஸ் தெரியும், இந்த மாதிரி தெரிஞ்ச கம்பெனி நிறைய இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியெல்லாம் போய் நம்ம நேரில் பார்த்துருப்போமா? ஒரு ஆளும் பார்த்துருக்க மாட்டோம். இப்படி ஒரு கம்பெனி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு கம்பெனி வளரும் அப்படிங்கிறத நினச்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது வளர்ந்துச்சுன்னா அதில் உள்ள ப்ராஃபிட் எல்லாம் நமக்கு ஷேராக வரும். இதுதான் ஒரு பேசிக் தீம் ஸ்டாக் மார்க்கெட்டோட, ஓகேவா? இது என்ன ஆகிட்டு, இவர் இருக்கிறதுலே மட்டமான கம்பெனியாக பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த கம்பெனின்னு ஒன்று இருக்காது, அது வளரவும் செய்யாது, அதுக்கு ஃப்யூச்சரே கிடையாது. ஆனால் அந்த கம்பெனியோட ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், மக்கள் எல்லாருமே இந்த கம்பெனியோட ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த கம்பெனியில் நம்ம பணத்தை போட்டால் நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லி அந்த ஒன்றுமே இல்லாத கம்பெனியில் பணத்தை போடுவாங்க. அப்போ என்னாவும், பணம் கடன்னு நல்லா பெருங்கொட்டி நம்மளால் உடனே எல்லாத்தையும் எடுத்துருவார், ஷேரை ஃபுல்லாக விற்றுருவார். தோட்டி இவருக்கு எவ்வளோ தூரம் பயங்கர லாபம் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா புரியும். அதாவது என்னென்னா சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லாத கம்பெனியை ஹைப் ஏற்றி விட்றாரு. ஹைப் ஏற்றினோட்டி மக்கள் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. கடைசியில் எல்லா பணத்தையும் இவர் வித்ட்ரா பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. இதான் சிம்பிள் மேட். இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் என்ன ஆகிட்டு, மக்களுக்கெல்லாம் ஹர்ஷத் மேத்தா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, க்ரோமோர் உள்ளே போயிட்டுன்னு தெரிஞ்சாலே மக்களுக்கு எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க பணத்தை. இவர் நிறைய பணம் சம்பாதிக்காரு, ஆனால் பத்தலை நம்ம ஆளுக்கு. சும்மையாக அவர் அவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணவருக்கு பத்துமா அதெல்லாம்? உடனே என்ன பண்ணுறாரு, இன்னும் பெருசாக பண்ணுமேன்னு சொல்லிட்டு இவரே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பணம் எப்படியா ரெடி பண்ணுவேன்னு சொல்லி அப்போது என்னென்னா பேங்க் கிட்ட கடன் வாங்க. இதை பற்றி அட்வான்ஸ் ரேஞ்சாலாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சமாக உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேங்க்கு கிட்ட இன்னொரு பேங்க்கு கடன் வாங்குவாங்க. அதுக்கு நடுவில் ஒரு புரோக்கர் இருப்பாங்க. புரோக்கர்னா என்னதுன்னா, இப்போ ஒரு லேண்டு இருக்குது, அந்த லேண்டு ஒருத்தர் விற்கிறாரு, ஒருத்தர் அதை வாங்குவார். இப்போ இந்த லேண்டை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவர் தான் புரோக்கர். இந்த லேண்டை இவர்கிட்ட கைமாற்றி விடுவார், இதுக்காக ஒரு கமிஷன் வாங்குவார். இதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணார், பேங்க்கும் கடன் வாங்குற நடுவில் இவர் ஒரு புரோக்கராக இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இந்த பேங்க் கொடுப்பாரு, அதுக்கு ஒரு கமிஷன் இவர் கிடைக்கும். போக என்ன பண்ணிட்டாரு, பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கி இன்னொரு பேங்க்கு தானே கொடுக்கணும்.
அப்படி இவர் எதுவுமே பண்ணாமல் அந்த பேங்க்லேருந்து மொத்த ரூபாயும் கடன் வாங்கி ஸ்டாக்கில் போட்டுரும். இப்போ பேங்க்கில் இருக்கிறது யார் பணம்? மக்கள் பணம். மக்கள் பணத்தை அவர் பாட்டுக்கு இவர் கடன் வாங்கி இவர் பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இது எப்படின்னா அந்த லால உள்ள சின்ன சின்ன லூப் ஹோல்லாம் யூஸ் பண்ணி இவர் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ என்ன ஆகிட்டு இது எல்லாமே பேங்க்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அவர் ரீபே பண்ணிடுறாரு. கொஞ்ச நாளாக பேங்க்குக்கு கடன் வாங்கிட்டு இருந்தவர் இவர் பர்சனலாகவே எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு ரிட்டர்ன் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். நடுவில் இந்த பெரிய பெரிய கட்சிக்காரங்க, ரவுடி தாதா எல்லாத்துக்குமே பணத்தை நீட்டாக செட்டில் பண்ணிடுறாரு நம்ம. அப்போ என்ன ஆகிட்டு இவர் கேட்க யாருமே இல்லை. ஸோ இவர் அதை வச்சு நல்லா வளர்ந்துக்கிட்டே வர்றாரு. இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டேக்ஸ் பேயராக இருந்தார் அந்த காலத்தில். 1992 அந்த காலத்திலேயே இந்தியாவோட ஹையஸ்ட் டேக்ஸ் பேர் அவர் தான். முகேஷ் அம்பானிலாம் அப்போ இவர்கிட்டே வர முடியாது, அந்த லெவலுக்கு இருந்தார் ஹர்ஷத் மேத்தா. அப்புறம் என்னாச்சு, நல்லா இவர் பெரிய லெவலில் வளர ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன ஆகிட்டு, இவர் உடனே பணத்தை வேறு லெவலில் செலவு பண்ணுறாரு. எப்படின்னா ஃபாரின்லேருந்து பெரிய பெரிய லக்ஸரி காரை இறக்குறது, அடுக்குமாடி வீடுகளை கட்டுறது, வீட்டுக்கு மேலேயே ஸ்விம்மிங் பூலை வைக்கிறது, கோல்ஃப் கோர்ஸோட வீட்டை கட்டுறது, அந்த மாதிரி சும்மா வேறு லெவலில் இருக்கார். அந்த ஹர்ஷத் மேத்தா லைஃப் ஸ்டைலை அப்போ யாருமே வாழ்ந்தது கிடையாது. அந்த மாதிரி தலைவன் ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்தார், வேறு லெவலில் வாழ்ந்தார். அப்போ என்ன ஆகிட்டு, நிறைய பேருக்கு இவர் கண்ணில் பட ஆரம்பிச்சிட்டாரு, என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் உள்ளே வராங்க. அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், அவங்க பேர் சுச்சத்ரா தலால். அவங்க நம்ம ஹர்ஷத் மேத்தாவை பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் எப்படிரா திடீர்னு, ஏன்னா நம்மால் ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணிட்டாரு, வெளிநாட்டு கார் வாங்குறது, எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்குறது, அப்படி இப்படி நோட்டி ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லவா வேணும். அவங்க உடனே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணும்போது தான் இவர் பண்ண ஸ்கேம் அவங்களுக்கு தெரிய வந்துட்டு அவங்களுக்கு என்னடா இது இவ்வளோ பெரிய ஸ்கேம் நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, உடனே ப்ரெஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணி இந்தியா ஃபுல்லாக பரப்பியாச்சு. பரப்புனாட்டி மக்கள் அவ்வளோ பேத்துக்கும் முடிஞ்சு போச்சு. என்னடா இவரை மலை மாதிரி நம்பிட்டு இருந்தோமே, இவர் இப்படி ஒரு ஸ்கேமரான்னு சொல்லி அவங்களுக்குலாம் பயம். ஏன்னா அவ்வளோ பணம் போட்டிருக்காங்க இவரை நம்பி. அப்போ என்ன ஆகிட்டு, இவர் அவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தார். என்ன அது, பேங்க்ல இருந்து கடன் வாங்குறாரு, இவரே கடனை திரும்ப கொடுத்துட்றாரு, ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிச்சு. இப்போ என்னாச்சு, இந்த மாதிரி நியூஸ் வந்தோட்டி மக்கள் எல்லாம் அவர் சொல்லி என்னென்ன ஸ்டாக் வாங்கினாங்களோ எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. அதாவது பேசிக்காக எப்படி சொல்லலாம்னா, 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் இருக்குது, இவர் அதை ஹைப்பேற்றி ஒரு 100 ரூபாய்க்கு கொண்டு போயிடுவார். கொண்டு போனோட்டி எல்லாரும் வாங்கினோட்டி இவர் அதை விற்றுருவார், இவருக்கு லாபம் கிடைக்கும். இப்போ என்ன ஆகிட்டு, இந்த மாதிரி ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பண்ணுறது தெரிஞ்சு எல்லாரும் ஸ்டாக்கை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 ரூபா ஸ்டாக்கு 2 ரூபா 3 ரூபாய்க்கு வந்துட்டு. அப்போ இவருக்கு பயங்கர லாஸு, இவரால் திரும்ப கடனை கொடுக்க முடியல. என்ன பண்ணனே தெரில. ஆர்பிஐலேருந்து எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்பிஐ எல்லாம் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்க்கும்போது தான் தெரியுது பயங்கரமான ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சவர்லாம் இவருக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர், பேங்க்கில் வேலை செஞ்சவர் சூசைடே பண்ணிட்டார். அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக பெரிய இஷ்யூ ஆகிட்டு இந்த ஸ்கேமுங்கிறது. இந்தியாவிலே இன்ன வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் எதுனா இதுதான். அந்த லெவலுக்கு அந்த டயத்தில் அது ரொம்ப, இப்போ வரைக்குமே அதாங்க பிக்கஸ்ட்டு. அப்போ இருக்கிற கணிப்புப்படி சுமார் 1000 கோடியோ எவ்வளோ ஸ்கேம் பண்ணியிருக்காரு. இப்போ உள்ள இது படி, அதாவது இப்போ 2024 படி 24,000 கோடி ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டயத்துலேயே 1000 கோடி ஸ்கேம். கொஞ்ச நாள் கழித்து பெயிலில் வந்துட்டார். பெயிலில் வந்தோட்டி நம்மால் ஃபுல்லாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன், நான் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கே 1 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்தேன், அப்படி இப்படின்னு வெளியே சும்மா போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு எல்லாரையும். பதவி இருக்கவங்க சொல்லவா வேணும். அடுத்தடுத்து இவர் மேலே கேஸாக போடுறாங்க. ஆள் அவ்வளோதான், ஃபுல்லாக ஜெயிலு தான். அதுக்கப்புறம் 2001 டிசம்பர் 31 அன்னைக்கு ஜெயிலில் வச்சு யாருமே கேட்க ஆள் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாரு. லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து டாப் பீக் லெவலில் இந்தியாவோட ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர் அவர், யாருமே கேட்க ஆள் இல்லாமல் ஜெயிலில் வச்சு டிசம்பர் 31 ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹர்ஷத் மேத்தா பண்ணது கரெக்டாக, இல்லை அவர் பண்ணது தப்பா, கவர்மெண்ட் பண்ணது கரெக்டாக, இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசித்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்டையும் வாசிக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோக்கு ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. வணக்கம்.